பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சேரி காலங்காதே சீயோன் மலையன் இரட்சகரை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சேரி காலங்காதே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு ஜெப வேளையில் காணப்படுகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13, 14, 15 அதிகாரங்களில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய மனுஷனை குறித்து இன்றைக்கு நம்முடைய நினைவிலே நாம் கொல்லும்படியாக நானும் உங்களோடு சேர்ந்து அந்த காரியங்களை கவனிக்கும்படி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியான ஜெப வேளையில் நிற்கிறேன். இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் யெரொபெயாம் என்று சொல்லுகிற பேரோடு கூட நமக்கு அந்த சம்பவங்களை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. காரணம் அது சிறுவயது முதல் சிறுவர்கள் பள்ளியிலிருந்து நமக்கு அருமையான வேத பண்டிதர்கள் வேத ஆசிரியர்கள் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அரசன் சாலமோன் அரசனாய் இருந்த காலத்தில் அவனுக்கு பின்பு அவனுடைய குமாரன் பட்டத்திற்கு வர வேண்டிய கட்டாயத்தில் பட்டத்திற்கு வந்தார். தேவன் கோபம் கொண்டபடியால் சாலமோனுடைய ஆட்சியில் சாலமோனுடைய செய்கையின் மேல் தேவன் விருப்பம் இல்லாதவராய் இருந்ததால் தேசத்தை பிரித்து கொடுக்கும்படி தேவன் விரும்பினார். இஸ்ரவேல் முழுவதையும் சாலமோனின் கையிலிருந்து சாலமோனின் குடும்பத்தாரின் கையிலிருந்து அதை எடுத்து ரெகோபெயாமின் கையிலிருந்து வாங்கி யெரொபெயாம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனிடத்தில் அவர் கொடுக்க விரும்பினார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு காரியங்களாக அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். வழக்கமாக இப்படிப்பட்ட வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது பல மக்கள் பல விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உண்டு. இந்த ரெண்டுக்கும் இப்படி வித்தியாசம், அந்த ரெண்டுக்கும் அது போல, இப்படிப்பட்ட நடைமுறை, இப்படிப்பட்ட செயல்முறை, இப்படி கேள்வியெல்லாம் கேட்டு ஏன் என்கிற கேள்வியோடு கூட அதை முடித்து கொடுக்கிற வாடிக்கையான வழக்கங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் உண்மையாகவே உள்ளபூர்வமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சாலமோன் தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கும் பொழுதே சாலமோனுடைய வம்சத்திற்கு பதில் குடும்பத்திற்கு பதிலாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட யெரொபெயாம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை நாம் இந்த வேதத்திலே அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கு எழுதி இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு 10 கோத்திரங்களை நான் பிரித்து கொடுக்கிறேன் என்று அவனிடத்தில் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி அனுப்பி அங்கு அதற்கு அடையாளமாக தன் கையிலே வைத்திருந்த போர்வை கிழித்து 10 துண்டுகளாக இப்படியெல்லாம் அங்கு நடந்த சம்பவங்களை நீங்களாக வாசித்துக் கொள்ளுங்கள். இங்கு எழுதின அந்த வேத வசனத்தில் 37வது வசனத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு 10 கோத்திரங்களை தருவேன். இந்த 10 கோத்திரங்களை கொடுக்கிறது உன் மன விருப்பத்தின்படி நீ ஆண்டு கொள்ளலாம் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தோடு கூட தேவன் இந்த காரியத்தை யெரொபெயாமுக்கு செய்தார். அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதுவும் அழைக்கப்படுவதற்கு முன்பு இந்த மனுஷன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்னும் நான் சுருக்கமாய் சொன்னால், தேவன் தமது சித்தத்தை செய்யும்படியான ஏக்கத்தோடு, தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்தும்படியான நோக்கத்தோடு, தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்தும்படியான தீர்மானத்தோடு கூட தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். அந்த மனிதனை அப்படியே மனதில் வையுங்கள். இதே அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கலாம். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், இப்படி முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், இப்படி தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக யெரொபெயாம் மற்றவர்களுக்கு முன்பாக காட்சி அளிக்கப்பட்டார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், 10 கோத்திரங்களை உனக்கு தருகிறேன்.
1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 10 கோத்திரத்திற்கு நீ அதிபதி. நான் தெரிந்து கொண்ட தாவீது, நான் தெரிந்து கொண்ட சாலமோன், நான் தெரிந்து கொண்ட இந்த என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற ஈசாயின் அடிமரமாகிய வேரில் இருந்து கிளம்பினவர்கள் 2 கோத்திரத்திற்கு மாத்திரம் என்கிறது போல கொண்டு போனார். ரொம்ப ஆச்சரியமான காரியம். 10 கோத்திரத்தை ஒரு மனிதனை நம்பி கையிலே கொடுக்கிறார். சாலமோனை விட ஞானியாய் நடத்துவார் என்று, தாவீதை விட நேர்த்தியாய் நடத்துவார் என்று எவ்வளவு ஏக்கத்தோடு தேவன் அதை செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் இந்த பாகங்களை நாம் யோசிக்க தொடங்கினால் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனுடைய ஏக்கமும் நோக்கமும் வெளிப்படும். எத்தனை ஆசையோடு இந்த மனிதனை அவர் தேடி பிடித்திருப்பார், எத்தனை ஏக்கத்தோடு அவர் பார்த்து கொண்டிருப்பார். சாலமோனை பார்க்கலும் நேர்த்தியாய் நடத்துவார். சாலமோன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் குற்றம் செய்ய ஆரம்பித்தாரோ அந்த இடங்களை எல்லாம் மாற்றி அமைத்து தேவன் அவரை கொண்டு வருவார் என்று அவ்வளவு நேர்த்தியாய் அழைத்து அனுப்பி அவ்வளவு நேர்த்தியாய் அதை செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த மனுஷனுடைய பாக்கியம், சாலமோன் மரித்து போனார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எகிப்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன், பயந்து ஓடி எகிப்திலே உட்கார்ந்திருந்த மனிதன், தன் ஜீவன் எப்பொழுது போகும் என்று தெரியாமல் அதை அடக்கி வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட பயந்து நடுங்கி, வாழ்க்கைக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிற பயத்தோடு கூட அரசனுக்கு பயந்து ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற ஒருவன். நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இஸ்ரவேலர் ஆகிய ஜனங்கள் இந்த மனிதனுக்கு ஆளடிப்பு அழைத்தார்களாம். இங்க வாப்பா, தேவனுடைய தெரிந்து கொண்ட அனுபவங்களை நாங்களும் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை நாங்களும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உன்னை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். காரணம், நீ தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய இயக்கத்தை, தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாய் என்கிற அந்த உள்ளான போர்வையில், உள்ளான மனதோடு கூட நாங்களும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீ தேசத்திற்கு வா, எங்களுக்கு முன்பாக நீ நடக்க வேண்டும், எங்களுக்கு முன்பாக தேவனுடைய நோக்கத்தை செய்ய வேண்டும், எங்களுக்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்து அனுப்புகிறார்கள். இந்த 2 காரியங்களும் நடந்த பின்பு யெரொபெயாம் ஆசாரியனாய் மாறுகிறான், அரசனாய் மாறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு விதத்தில் நாம் அழைக்கப்பட்டோம் வந்துவிட்டோம் என்று அல்ல. நம்மை தேவன் அழைத்ததின் நோக்கம் என்ன? நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்முடைய அழைப்பின் வித்தியாசம் என்ன என்று. தேவன் அழைத்தார். அழைத்ததின் நோக்கம் ஏதோ ஒரு தீர்மானத்தை, தன்னிடத்தில் உள்ள தீர்மானத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படி உங்களை அழைத்திருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, எந்த குளம் கோத்திரம் ஜாதி, பெரியது சிறியது, படித்தது படிக்காதது என்கிற வித்தியாசம் இல்லை. அவருக்கு அதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. இவன் முட்டாள், இவன் அறிவாளி, இவன் நல்லவன், இவன் உதவாதவன், இவன் பைத்தியக்காரன், காரியமே இல்லை. காரணம், வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு நேர்த்தியான வேத வசனம். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நான் மாறுதட்டுவேனானால், உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நான் சாட்சி பகிர்வேனானால், தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய நோக்கம் ஒரு தீர்மானத்தோடு அழைத்தது உண்மை என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அதனுடைய மேன்மை, ஏதோ ஒன்று செய்வதற்காக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று என்னை கொண்டு நிறைவேற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் அதற்காக என்னை அழைத்து என்னிடத்தில் அவர் ஏக்கம் உள்ளவராய், என்னிடத்தில் அவர் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நான் முதலாவது ஒரு சாதாரண காரியத்தை சொல்கிறேன். என்னை தெரிந்தார் என்று நான் எண்ணும் பொழுதெல்லாம் உள்ளத்தில் யோசிப்பேன், என்னை போல அவரை அறியாமல் இருந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கும்படியே என்னை அழைத்தார் என்கிற ஒரு உணர்வுக்குள் நான் வந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறது உண்டு. உண்மைதான். உங்களை ஏன் அழைத்தார்? உங்களுக்கு எதற்கு ஜீவன் கொடுத்தார்? உங்களுக்கு எதற்கு பலன் கொடுத்தார்? உங்களுக்கு எதற்கு ஊழியம் கொடுத்தார்? உங்களுக்கு எதற்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தார்? உங்களை கொண்டு தேவன் தமது தீர்மானத்தில் ஏதோ ஒன்றை நிறைவேற்றுகிற நோக்கம் உள்ளவராய் நிற்கிறார் என்பதை முதலாவது சகோதரனானாலும், சகோதரியானாலும், தாயானாலும், தகப்பனானாலும், சாதாரண விசுவாசியானாலும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தெரியாதிருந்தாய், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா 43:1 வாசித்து பாருங்கள். ஏசாயா 56:6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி இருந்தாய், கைவிடப்பட்டாய், மனநொந்தாய்,
உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்திருந்தாய், சாகிறதற்கு போனாய், தூக்கு கயிறை தேடினாய், தூக்க மாத்திரையை தேடினாய், எங்கோ ராத்திரி செத்தால் போதும் என்று ஓடினாய். ஆனால் உன்னை அழைத்தேன். நேர்த்தியான வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் நிறுத்துவதில்லை. அப்போ சொல்ல இங்க பவுல் சொல்லும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது முதல் காரியமாகவே சொல்லிவிட்டார். 1 கொரிந்தியர் 1:2 தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் என்றார். உங்களையும் என்னையும் அவர் அழைத்தது உண்மை என்கிற ஒரு உணர்வு நமக்குள் வருமானால் எதற்காக என்கிற கேள்வி வரும். எதற்காக என்கிற கேள்வி எழுந்தால்தான் நான் அழைக்கப்பட்டதின் நோக்கம் இன்னதென்று நான் அறிந்து கொள்வதற்கு தேவன் என் செவிகளை திறப்பார், என் இருதயத்தை திறப்பார். நல்லது. இங்க அந்த மனுஷனை பாருங்கள். இவன் தன் மன விருப்பத்தின் படியே வேறொரு காரியத்தை செய்தான். அழைத்தது தேவன், ராஜாவாக்கினது தேவன், தனக்கு உண்டான காரியங்களை எல்லாம் கொடுத்து உன் மனம் விருப்பம் போல நீ இஸ்ரவேலை ஆண்டு அந்த பாவத்தில் இருந்து சாலமோன் செய்த இந்த சாதாரண காரியத்தில் இருந்து எல்லாம் நீ அவனை விடுதலையாக்கி நடத்தி என்று எண்ணினார். ஆனால் இவன் 1 ராஜாக்கள் 12 27-28 வசனங்களை வாசித்து பாருங்கள். தன் மன விருப்பத்தின்படி கன்று குட்டிகளை உருவாக்கினான். வேடிக்கையான காரியங்களை எல்லாம் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்குமே அநேக காரியங்கள் இன்றைக்கு சபைகளே தேவ ஜனங்களின் நடுவிலே என்ன செய்கிறோம் என்று தெரிவதில்லை. வேதம் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, இவர்கள் ஒன்று. வேத காரியம் ஒன்று, இவர்கள் ஒன்று. படிக்கிறது ஒன்று, பாடுகிறது ஒன்று, செயல்முறை ஒன்று. வித்தியாசமான செயலுக்குள் இறங்கினான் யெரொபெயானுடைய அந்தி காலத்தை பாருங்கள். பூமியில் இராதபடி நிக்கிரகம் பண்ணுவேன் என்று அவர் அவனுக்கு சொன்னார். வெளியிலே சாகிறவனை மிருகம், வீட்டுக்குள்ளே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள், இப்படி பலவிதமான சட்டங்கள், பலவிதமான கோபத்தின் காரியங்களாக தேவன் அவனை நியமித்து வைத்தார். எழுதி தன் விருப்பத்தின்படி, மன விருப்பத்தின்படி கன்று குட்டிகளை செய்து தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேலுக்கு காண்பித்தான். தேவனை அறிவான், தேவன் தெரியும், சர்வ வல்லவர் தெரியும், சர்வ வல்லவரின் அதிசயங்கள் தெரியும், அற்புதங்கள் தெரியும், மகத்துவங்கள் தெரியும், வல்லமை தெரியும், சர்வ வல்லவரை குறித்த சகல அதிகாரத்தின் மேன்மையும் அறிந்தவன் யெரொபெயாம். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? மன விருப்பத்தின்படி வேறொரு காரியத்தை செய்கிறான். தேவ விருப்பத்தை மறந்து போனான், தேவ நோக்கத்தை நினையாமல் போனான், தேவ தீர்மானங்களை மறந்து போனான், தேவ திட்டத்தை அறியாத மனுஷனாய் மாறினான். ஒரு நிமிஷம் அப்படியே என்னோடு கூட இந்த வேத வசனங்களை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாரானாலும், கர்த்தருடைய ஊழியரானாலும், கர்த்தருடைய விசுவாசியானாலும் ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்க. ஐயா, யாருடைய விருப்பத்தின்படி இன்றைக்கு என் நடைமுறை இருக்கிறது என்று பாருங்கள். யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற என் செயல்பாடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். யாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற என் நடைமுறையில் நான் அவைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று மாத்திரம் ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தலாம். நீங்கள் 2வது இந்த மனுஷன் செய்த இன்னொரு காரியத்தையும் கவனியுங்கள். நம் முழுமையாய் ஒவ்வொரு காரியமாய் மற்ற அர்த்தத்தோடு கூட பார்ப்பதற்கு நேரம் இல்லாத சூழ்நிலைகள். மறுபடியும் நீங்களாக ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்யும் பொழுது இவைகளெல்லாம் நீங்களை சிந்தியுங்கள். எழுதின 1 ராஜாக்கள் 12-31 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களை தள்ளிவிட்டானாம், லேவியர்களை தள்ளிவிட்டான், ஜனத்தில் ஈனமானவர்களை எடுத்து ஆசாரியன் ஆக்கினான். ஒரு நிமிஷம் இந்த வார்த்தை ஒன்று போதும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் அடங்கி இருக்கிற சம்பவங்கள். நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் வேத வசனங்களை முழுமையாய் அறிந்து கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நிறுத்து பார்த்தால் அல்லது எண்ணி பார்த்தால் தொகை குறைவுதான். வேதத்தை அறியாதவர்களும், வேத புஸ்தகத்தை தெரிந்து கொள்ளாதவர்களும், தேவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்களும் தான் இன்றைக்கு ஏராளமானவர்களாய் காணப்படுகிறதுனாலே இன்றைக்கு தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடு, தேவனுடைய அக்னியின் வல்லமை, தேவனுடைய சுகம் அளிக்கிற வரங்கள், தேவனுடைய குணமாக்குற வரங்கள், வியாக்கியான வரங்கள் ஒன்றும் செயலற்று போன காலத்தில் இன்றைக்கு ஆளாய் பறக்கிறோம். எங்கே ஒரு நிம்மதியான வார்த்தை, எங்கே ஒரு சமாதான வார்த்தை, எங்கே ஒரு சந்தோஷமான வார்த்தை கிடைக்கும்? ஏங்கி தவிக்கிறோம். ஒரு ஆராதனை நமக்கு நிம்மதி தருகிற ஆராதனையாய் மாறுமா என்று கண்கலங்கி நிற்கிறோம். அதற்கு காரணம் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தள்ளிவிட்ட யெரொபெயாமின் நிலைக்குள் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிற காரியம்
உங்களுக்கு ஒருவேளை மன வருத்தமா இருக்கலாம், அல்லது புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த காரியங்களை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனக்கு பிரியமான தனக்கு இஷ்டமானவர்களை ஆசாரியனாய் தெரிந்து கொண்டதால் தேவ சித்தத்தை நான் அறிய முடியவில்லை, மனுஷ சித்தத்தை நான் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விட்டேன். என்ன செய்யறையா, என்ன செய்யறது? எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க, அதனால நானும் போயிட்டு இருக்கேன். விட்டுட்டு வெளியில வர முடியல. ஞானசான் எடுத்த இடம் அது, உட்கார்ந்து இருக்கிற இடம் அது, ஆதி காலத்திலிருந்து எங்க அப்பா அம்மா இருந்த இடம் அது. அதனால நான் அங்கிருந்து ஞானசானம் இல்லை உண்மைதான், தெரிக்கிறாங்க உண்மைதான், அபிஷேகம் இல்லை உண்மைதான் சொல்றாங்க, அதுக்குரிய கட்டுப்பாடான நிலை இல்லை உண்மைதான், ஆனா அங்கதான் நான் இருக்க வேண்டியதா இருக்கு. இதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஆசாரியனும் வேண்டாம், லேவியனும் வேண்டாம், கடிந்து கொள்ளுகிற பிரசங்கியும் வேண்டாம், போதிக்கிற பிரசங்கியும் வேண்டாம், பாவத்தை உணர்த்துகிற ஆளும் வேண்டாம், அக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற ஆளும் எனக்கு வேண்டாம். ஈனமான ஒரு மனுஷன் வந்தானா போதும், அவன் ஈனமான காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தானா போதும், நான் அப்படியே கேட்டுக்குவேன், அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நான் கடந்து போவேன். இந்த அனுபவங்களை எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து வருவதால் தேவன் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ண முடியாமல், விளங்க பண்ணத்தக்க ஆட்கள் உண்டோ என்று அங்கலாய்த்து புலம்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மனுஷனுடைய நிலைமைகளை அப்படியே எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இதே நடைமுறை தானே நம்முடைய அனுபவங்களில், நம்முடைய ஆலயங்களில், நம்முடைய குடும்பங்களில். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லுகிற ஆட்கள் வந்தால் அருமையான பிரசங்கம், சிரிப்பு காட்டிக்கொண்டே இருக்கிற ஆட்கள் வந்தால் அருமையான பிரசங்கம், கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசுவாரானால் அவர் சரியில்லை, அவர் ஏதோ இன்னைக்கு சண்டை போட்டு வந்துட்டார் வீட்டுல, அவருக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு மாதிரி மூடு கலைஞ்சு போச்சு, அதனால பிரசங்கத்தை அப்படி எடுத்துட்டாரு. இது எல்லாமே நம்ம சொல்லுகிற பழக்கம் தான். இன்னைக்கு அப்படி ஒன்றும் சரியில்லை, இன்னைக்கு அப்படி ஒன்று ஆண்டவர் இப்படி எல்லாமா பேசுவார். வந்தோம், வாரத்துக்கு ஒரு நாள் வரைய ஆலயத்துக்கு, அந்த ஒரு நாளாவது எங்களுக்கு நிம்மதியான வார்த்தைகளை சொல்லி, எங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி பேசி கொடுக்க கூடாது. ஐயா, நிம்மதி எங்கு வரும் தெரியுமா? எப்பொழுது நான் தேவ சமூகத்தில் சரியாய் உட்காருகிறேனோ அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியும். நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தால் தான் எனக்கு நிம்மதியே. அவர் இல்லாத இடத்தில் ஏது சமாதானம், அவர் இல்லாத இடத்தில் ஏது நிம்மதி, அவர் இல்லாத இடத்தில் ஏது சந்தோஷம், அவர் இல்லாத இடத்தில் ஏது மனமகிழ்ச்சி, அவர் இல்லாத இடத்தில் ஏது நான் அணிந்து கொள்கிற பேரின்பம், பேரானந்தம், எதுவுமே இல்லையே. அவர் இல்லாத இடத்தில் வெறுமையான காரியம் தானே. இன்னொன்று, என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார், அந்த நோக்கத்தை எதிர்பார்த்து என்னை செய்தார். ஆனால் நானோ ஆசாரியன் எனக்கு வேண்டாம், தேவியன் எனக்கு வேண்டாம், கடிந்து கொள்ளல் வேண்டாம், அபிஷேகம் எனக்கு வேண்டாம், ஞானசானம் எனக்கு வேண்டாம், பரிசுத்தம் எனக்கு வேண்டாம், நான் இருக்கிறது போல நடந்துட்டு போறேன், கொஞ்சம் காலத்துக்கு அப்படி போயிட்டு அப்படி வந்துட்டு அப்படியே என்னுடைய காலத்தை நான் கழிச்சுட்டு போறேன், அந்த அனுபவங்களே எனக்கு போதும் என்று சொல்லுகிறேன். எத்தனை ஏராளம் மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக, மற்றவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக தேவனை சரியாய் தேடாதபடி, தேவனுடைய முகத்தை சரியாய் தேடாதபடி, சரியான ஆராதிக்காதபடி, சரியாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடாமல் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை யெரொபெயாமை போல தேவன் உங்களை நம்பிக்கையோடு கூட நம்பி இருந்திருப்பாராடா, அவருக்குள்ள ஏமாற்றத்தை எண்ணி பாருங்கள். யெரொபெயாம், உன்னை இஸ்ரவேலை நீ சரியாய் நடத்துவாய் என்று தேவன் நம்பிக்கையோடு உனக்கு 10 கோத்திரங்களை கொடுத்தார். ஆனால் நீயோ உன் மன விருப்பப்படி செய்ய ஆரம்பித்தாய். உன் விருப்பப்படி அல்ல, தேவ சித்தம் அறிந்து செய்வதற்கு தேவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது. மூன்றாவது ஒரு காரியத்தை இங்கே வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், தன் உள்ளத்தில் தானே நியமித்து கொண்ட ஒரு நாளில் அவன் பண்டிகை தொடங்கிவிட்டார். ஆள் சரியான ஆள் போல இருக்கு. தான் நியமித்த நாளில் நியமித்தபடி கன்றுக்குட்டி, தான் நியமித்த நாளில் ஒரு பண்டிகை, தன்னுடைய நியமனம் தான் அங்கு. தேவ நியமனம் ஒண்ணுமே இல்லை, தேவ சட்டங்கள் ஒன்றும் இல்லை, தேவ பிரசன்னத்திற்குரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை, பாடுவதற்கும் படிப்பதற்கும் உரிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு செய்திக்காக நான் போயிருக்கும் பொழுது, நேரம் கடந்தது, சரியான நேரத்தில் நான் ஓடி சேர்ந்தேன். அங்கே இருக்கிற ஊழியர் என்னிடத்துல வந்தார். அவர் எனக்கு சொன்னார்,
ஐயா எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம், நாங்க வந்த 2 பாட்டு பாடுவோம், நீங்க சும்மா ஒரு 2 நிமிஷம் ஏதாவது ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஏதாவது ஒரு 2 வரியை பேசுங்க, நம்ம அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம். ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போவாங்க. ஒரு வரியை சொன்னாரியா, நான் ஒரு காரியத்தை மனதிற்குள்ளாக எண்ணினேன். தன் மனதில் தானே எல்லாவற்றையும் நியமித்ததன் படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு கர்த்தருடைய மனுஷனோ அல்லது கர்த்தருடைய ஊழியனோ அல்லது கர்த்தருடைய விசுவாச குடும்பமோ உண்மையாகவே தெய்வ பிரசன்னத்தின் மகிமைக்கு உகந்ததாய் இல்லை என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அவர் நமக்கென்று சில நியமங்களை நியமித்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் சில காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நான் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதால் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் சில நேரத்தில் ஜெபிக்க சொல்லுவோம். கூட்டமாக அமர்ந்திருப்பாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவோம், இந்த காரியத்திற்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லுவோம். சில நேரம் நான் இப்பொழுது ஆவிக்குரிய நிலையில் நடக்கிற சம்பவங்களை சொல்ல, சில நேரம் அநேகருடைய உள்ளம் ஜெபிக்க வேண்டும் என்று உள்ளத்திற்குள்ளாக ஒரு விதமான பதட்டம் இருக்கும். இந்த காரியத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசையும் இருக்கும் சிலருக்கு. இன்னொன்று, இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும்படி ஆவியானவருடைய ஏவுதலும் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யோசிப்பார்கள், யாரு சாதாரணமா யோவானுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், அவனுடைய குடும்பத்திற்காக, பாச யோவானுக்காக, குடும்பம், அவன் பிள்ளைகளுக்காக ஒருவர் ஜெபிக்கலாம், எனக்கும் அவருக்குமே ஆகாது. அப்படி ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுங்க, அவங்களதான் ஒருவேளை ஆவியானவர் அந்த உள்ளத்திற்குள்ளாக ஒரு விதமான பதட்டமோ ஒரு ஏவுதலோ ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசையோ இருக்கலாம். ஆனால் வாயை திறக்கவே மாட்டோம். அவருக்காக நான் ஜெபிக்கிறதா, அவருக்காக நான் ஜெபிக்கிறதா இல்லை, வேதத்தை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. தெரிந்து கொண்டார், எஸ்ஐயா 45:4, எஸ்ஐயா 43:1, எஸ்ஐயா 56:6. மறுபடியும் அந்த வேத வசனத்தை நினைவிற்கு கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 1:2 அப்படி நினைவிற்கு கொண்டு வருகிறேன். சேத இனத்திற்கு அழைத்தார். கலாத்தியரில் தேவன் அவ்வளவு நேர்த்தியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அழைப்பை காண்பித்தார். இத்தனை விதமான காரியங்களை நான் கற்றுக்கொண்ட பின்பு நானும் தேவன் என்னை ஏதோ தீர்மானத்திற்காக, தேவன் என்னை சரியான தீர்மானத்திற்காக அழைத்திருக்கிறார். நான் மறுபடியும் விசுவாசிகளை பார்த்து தைரியமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த விதமான விசுவாச கோலத்தில் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் உங்கள் விசுவாசிகள் என்று நீங்கள் பேரோடு வாழ்ந்தாலும் சரி, நான் திட்டமாய் ஒரு காரியத்தை செய்வேன். எப்பொழுது நீங்கள் விசுவாசி என்கிற ஒரு பேர் வந்ததோ அப்பொழுதே தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய தீர்மானித்திருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பரிசுத்தத்தை நிமித்தம் உண்டாக போகிற பெரிய மகிமையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புக்கு நான் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற வார்த்தையை போல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சட்டங்கள் போல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற நல்ல எதிர்பார்ப்பை போல நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும், தேவனுடைய நோக்கத்திற்கும், தேவனுடைய சிந்தத்திற்கும், தேவன் என்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நினைவு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அந்த கேள்வி அப்படியே நீங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அவருக்கு எல்லாம் செய்ய முடிஞ்சு ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமுள்ள சந்ததியை பெறும்படி. எஸ்ஐயா 43 ஒரு அருமையான வார்த்தை உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று. எதிர்பார்ப்புள்ளவராய் அதை செய்தார். எதிர்பார்ப்புள்ளவராய் உங்களை தெரிந்து கொண்டார். நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தேவன் எதிர்பார்ப்புள்ளவராய் உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் எதிர்பார்ப்புள்ளவராய் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் எதிர்பார்ப்புள்ளவராய் உங்களை ரட்சித்திருக்கிறார். தேவன் எதிர்பார்ப்புள்ளவராய் உங்களை தேவாலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அருமை தாயே, என் அருமை தகப்பனே, உங்களிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று உட்கார்ந்து பாருங்கள். ஒருவேளை தண்ணீரில் முழுகிற ஞானஸ்நானமாய் இருக்கலாம், ஒருவேளை தேவனோடு ரகசியங்களை பேசத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் நிறைவாய் இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் கால் ஊன்றி நிற்க வேண்டிய நிலைமையா இருக்கலாம், ஒருவேளை இந்த விசுவாசத்திற்காக போராடி ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்காக நிற்கலாம், ஒருவேளை இந்த விசுவாசத்தை விடாமல் இறுகமாய் பிடித்துக் கொண்டு
மற்றவர்களுக்கு சாட்சி விளங்குவதற்காக உங்கள் நடைமுறையை நீங்கள் மாற்ற வேண்டிய கட்டாயமா இருக்கலாம். அன்பு சகோதரா, எதற்காக அழைக்கப்பட்டீர், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர் என்பதை 2 நிமிஷம் அமர்ந்து பாருங்கள். யெரொபெயாம் இடத்திலே அவர் எதிர்பார்ப்பை எண்ணி, அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எண்ணி 10 கோத்திரங்களை கொடுத்து காத்திருக்கிறார். அவனோ தன் விருப்பம் போல, அவனோ ஆசாரியனையும் லேவியனையும் தள்ளிவிட்டு, அவனோ தன் மனதில் நியமித்த நாளையே பெரிதாய் எண்ணி இந்த கிருபையை இழந்து போனான், மகத்துவங்களை இழந்து போனான், தேவ வல்லமை இழந்து போனான். அது போல ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நேரிடக்கூடாது என்பதற்காக கருத்தாய் செபிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபையினால் இன்றைக்கு எங்கள் சகோதரன் எங்களுக்கு முன்னோடியாய் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதனை நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். எத்தனை நம்பிக்கையோடு அவனை அழைத்தீர் என்று அறிந்தோம். எப்படி அவனை முன் குறித்து தீர்மானித்து அழைத்தீர் என்று அறிந்தோம். அவனை குறித்த என்ன ஏக்கத்தோடு நோக்கத்தோடு இருந்தீர் என்று நாங்கள் இப்பொழுது சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். அதே அனுபவம் தான் எங்களை அழைத்த அழைப்பு. ஏதோ நோக்கத்தோடு, ஏதோ தீர்மானத்தோடு, எங்களை கொண்டு ஏதோ செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு கூட எங்களை நீர் அழைத்தீர் என்று அறிந்திருக்கிறோம். எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டது போல எங்களை அழைத்து நீர் கொண்டு வந்து தேசத்தை நடுவில் நிறுத்தி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறீர் என்று நாங்கள் இப்பொழுது எங்களை நாங்களே உணர்கிறோம். ஆனால் எங்களுடைய உணர்வுக்குள்ளாக நாங்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய எதிர்பார்ப்பை செய்கிற மனுஷனாய் மாறியிருக்கிறோம் என்கிற உள்ளத்தின் ஆழத்தின் சிந்தனை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் தீர்மானமாய் கவனிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த மனிதன் ஆசாரியர்களை தள்ளிவிட்டது போல எங்களுடைய அனுபவங்கள், வேதத்தை போதிக்கிற, சத்தியத்தை பேசுகிற, தேவனுடைய பிரசன்னத்தை உணர பண்ணுகிற, தேவனோடு நெருங்கி பழகுகிற, தேவனுடைய சட்ட திட்டங்களை கருத்தாய் போதிக்கிற ஆசாரியர்களை நாங்கள் அடையாளம் காணும்படி எங்கள் கண்களை திறந்தரணும். அது சபையா இருக்கலாம், அல்லது வித்தியாசமான நிலையா இருக்கலாம். ஆண்டவரே, அவைகள் வேறுபட்ட காரியங்களா இருக்கலாம். நாங்கள் அவைகளை அல்ல, நாங்கள் ஆசாரியர்கள் சத்தியத்தை சொல்லுகிற, வேதம் சொல்லுகிற கருத்தான காரியங்களை நாங்கள் தள்ளிவிடாமல் இருக்கிற அனுபவத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தும். யெரொபெயாமை போல எங்கள் வாழ்க்கை வேண்டாம். மற்றொன்று எங்கள் மனதில் தீர்மானித்திருக்கிறவைகள், ஆண்டவரே, ஆவியானவர் ஏவுதல் என்று சொல்லி, ஆவியானவரின் வெளிப்பாடு என்று சொல்லி, ஆவியானவர் எங்களை நடத்தினார் என்று எங்கள் மனதிற்குள்ளாகவே நாங்கள் தீர்மானித்தவைகளை ஆவியானவரின் மேல் நாங்கள் சுமத்தவர்களாய் மாறி எங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போகாதபடி நல்ல நிலையில் நாங்கள் உறுதிப்படுகிற உள்ளத்தை எங்களுக்கு தார். நல்ல நிலையில் நாங்கள் ஸ்திரப்படுகிற உள்ளத்தை தார். நல்ல நிலையில் நாங்கள் ஜாக்கிரதையாய் நிற்கிற உள்ளத்தை தார். நல்ல நிலையில் நாங்கள் உம்மோடு சேர்ந்து பழகுகிற அனுபவம் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கும், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் முன்னோட்டு ஓடுவதற்கும் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றித்தார். என்னோடு கூட இந்த காரியங்களை கேட்டு தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சிந்திக்கிற யாரானாலும் ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்வீராக. ஆவியானவர் அவர்களை உணர்த்துவீராக. ஆவியானவர் அவர்களோடு பேசுவீராக. ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு தங்கள் காரியங்களை அறிந்து கொள்கிற நேர்த்தியான அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எந்த விதத்தில் யெரொபெயாமை போல அவர்கள் தளர்ந்தார்கள், வழிவிலகினார்கள், அவர்கள் பாதைகள் மாறிவிட்டது, அவர்கள் நினைவுகளும் சிந்தைகளும் மாறி இருக்கிறது என்பதை ஆவியானவர் தயவாய் உணர்த்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களும் உம்மாலே அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நினைவிற்கு ஆண்டவரே நீர் அவர்களை நினைத்தரணும். உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அழைக்கப்பட்டவர்களாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிற அருமையான பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய ஆவியினாலே உள்ளான காரியங்களை விளங்க பண்ணி தமக்கு முன்பாக கரையற்றவர்களும் குற்றமற்றவர்களும் பிழையற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் நிலைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.